கோவையில் நடைபெறும் பிரதமர் மோடி முகாமில் மத்திய அரசின் நலத்திட்ட பணிகளுக்கான அடையாள அட்டைகளை பயனாளிகளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வழங்கி வருகிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ்குமார், முழு விவரங்களை விரிவாக வழங்கலாம். கோவை வடவள்ளி பகுதியில் மோடி முகாம் என்ற மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சார்ந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து துவக்கி வைத்தார். உடன் பாஜக எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் அவர்களும் இருக்கிறார். தொடர்ந்து கோவையின் பல்வேறு இடங்களில் இது போன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வடவள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த முகாமினை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சற்று முன்பாக துவக்கி இருக்கிறார். அவர்கள் கைகளாலேயே இங்கு உள்ள பயனாளிகளுக்கு நலத்திட்ட அடையாள அட்டைகளை வழங்க இருக்கிறார். இந்த முகாமில் உடல் சார்ந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சார்ந்த அடையாள அட்டைகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கான காப்பீடுக்கான அட்டை வழங்கப்பட இருக்கிறது. ஆயுஷ்மான் வந்தனா கார்டு வழங்கப்பட இருக்கிறது. ஈஸ்ராம் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசின் நலவாரியம் சார்ந்த அடையாள அட்டைகளும் இங்கு பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான அடையாள அட்டைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும் செல்வ மகள் திட்டத்தில் என்ரோல் ஆகிறதுக்கு இந்த முகாமிலேயே அஞ்சல் துறை சார்பில் தனி கவுண்டர் போடப்பட்டிருக்கிறது. இதில் வந்து நேரடியாக தங்கள் பெண் குழந்தைகளுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பொதுமக்கள் துவக்கிக் கொள்ளலாம். இதில் முதல் தவணையாக 250 ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே செலுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முதியவர்களுக்கான கண் பரிசோதனை உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் இந்த முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத்தான் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் துவக்கி வைத்திருக்கிறார். இது இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. காலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த முகாமுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.